எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியாக தேவாலயம் ஏன் இல்லைன்னா மத்திய 24:2 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு போகும். காரணம் என்னன்னா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்ததா? அருவருப்பு, மிகுந்த அருவருப்பு. நீங்க எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை போய் வீட்டுல படிச்சு பாருங்க. அந்த அருவருப்பு எல்லாமே கர்த்தரை என்ன செஞ்சுச்சா? ஆலயத்தை விட்டு தூர போக பண்ணிட்டு. தேவன் ஒரு இடத்துல ஆலயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு ஆலயத்தை ஒரு இடத்துல இருந்து நீக்குவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. தேவ சித்தம் இல்லாம ஒரு ஆலயம் ஒரு இடத்துக்கு என்ன செய்யாது? வராது. சில நேரத்தில் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு இந்த இடத்தை என்னன்னே தெரியாதுங்க, திடீர்னு ஆண்டவர் இங்க போக சொன்னாரு, நான் வந்து இங்க ஊழியத்தை ஆரம்பிச்சேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இடத்துல ஊழியமே பண்ண முடியாது, அவ்வளவு கஷ்டம், என்னை ஏன் தான் ஆண்டவர் இங்க வர சொன்னாரோம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடம் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அழிவுக்கு நேராக வந்திருக்கும். அங்க இருக்கிறவருடைய பாவங்கள் தேவனை என்ன செஞ்சிருக்கோம்? காதுக்கு வந்திருக்கும். அழிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இடத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற கடைசி முயற்சி தான் அங்கே ஒரு திருச்சபையை உருவாக்குவது. அங்கே ஒரு சர்ச்சை அனுப்பி, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி 10 நீதிமான்கள் உருவாகி விட்டால் அந்த இடத்தை அழிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்துருவார். அப்போ ஒரு சபையை கர்த்தர் உண்டாக்குறதா அதான் காரணம். ஒரு சபை இங்க இருக்குது, இவ்வளவு சபை இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, இந்த தேசம் அழிக்காதபடிக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தேசத்துல பிரச்சனை வந்தா சபையில வரும். நான் சொல்றேன், சபை ஒழுங்கா இருந்தா எந்த நாட்டிலையும் தேசம் ஒழுங்கா இருக்கும். சபை ஒழுக்கமா இல்லாட்டினா தான் தேசம் கெட்டு போகும். நம்ம என்ன சொல்றோம்? அவரு பிரதமர் ஆயிட்டாருன்னா சபைக்கு பிரச்சனை, இவரு பிரதமர் ஆயிட்டா சபைக்கு பிரச்சனை. இல்லைங்க, சபை ஒழுங்கா இருந்தா அவர் பிரதமரே ஆக மாட்டாரு. நீங்க 72 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அதே ஆள் வராருல. நீங்க யார் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றீங்களோ அவரே வராருல. காரணம் என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணோம், ஏன் கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்கல? கேட்க மாட்டாரு, நாங்க அப்பயே சொன்ன கேட்க மாட்டாருன்னு. நீங்க ஜெபம் பண்ணாம இருந்திருந்தா கூட ஆளை மாத்தி இருப்பாரு. நீங்க ஜெபம் பண்ணி அந்த ஆளுக்கு எடுத்துட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனை? 10ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்க. வீட்டுல இப்ப வாசிக்க வேண்டாம், வாசித்து பாருங்க. தேசத்துல பிரச்சனை வருது. தானியேல் என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை மன்னியும். சபை திருந்தாம நாடு திருந்தாது. இன்னைக்கு சபை உட்கார்ந்துகிட்டு அரசியல்ல போயிட்டு, அரசியல்வாதிக்கு பின்னாடி போயிட்டு, ஒன்னு அம்மாவுக்கு பின்னாடி, ஒன்னு ஐயாவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. எப்படி விளங்கும்? உருப்படவே உருப்படாது. ஆண்டவர் அதுக்கு தான் ஆளை எழுப்புறாரு. அப்படி சபைக்கு தான் ராஜா தேடி வரணுமே ஒழிய ராஜாவை தேடி தீர்க்கதரிசி போக கூடாது. வேதத்துல பாருங்க, நீங்க தீர்க்கதரிசியை தேடி போன ராஜா, மன்னிக்கணும், ராஜாவை தேடி போன தீர்க்கதரிசி போயிட்டு வந்தான்னா ஒன்னு ராஜா செத்தா, இல்ல தீர்க்கதரிசி செத்தா. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். தீர்க்கதரிசிகள் ராஜாவை ஏன் பார்க்க போவான் தெரியுமா? நீ செய்யறது தப்பு, மனம் திரும்புன்னு சொல்றதுக்கு போவான். இப்ப இருக்க தீர்க்கதரிசிகள் கூடி போய் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களையே மீண்டும் முதலமைச்சராக மாத்துவார். எப்படா மாத்துவாரு? எப்படி மாத்துவாரு? அவன் மனம் திரும்பலையே. இன்னைக்கு என்ன இருக்குது? ஊழியக்காரங்கெல்லாம் ஒரு எல்லா ஆளுக்கு ஒரு பக்கமா கட்சியில போறாங்க. பாலிடிக்ஸ்ல ஈடுபடுற திருச்சபையும் பாலிடிக்ஸ்ல ஈடுபடுற ஊழியக்காரனும் உருப்படவே முடியாது. கர்த்தர் அவனை கைவிடுவார். அதான் உண்மை. அப்ப பாலிடிக்ஸ்ல நமக்கு சம்பந்தம் இல்லையா? நம்ம ஜெபம் தான் ராஜாவை உருவாக்கும். நம்ம ஜெபம் தான் ராஜாவை கீழே தள்ளும். சபைக்கு ஏத்த மாதிரி தான் தலைவன் வரணும். தலைவனை தேடி சபை போக கூடாது. இன்னைக்கு அதான் நடக்குது. சபைக்குள்ள அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட்டோ ஒரு அசோசியேட்டோ புல்பிட்ல வந்து நிக்கணும், அவன் பாஸ்டா மாறணும்னா எத்தனையோ வருஷம் ஆகுது. இந்த இடத்துல நாங்க வந்து நிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இங்க இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாருமே அப்படித்தான். பல வருஷங்கள் ஊழியத்துல இருந்தா இங்க வந்து நிக்கிறாங்க. திடீர்னு கொண்டு வந்து ஒரு அரசியல் நிக்க வச்சு மேலே ஏத்திடுறீங்க. அவர் வந்து ஓட்டு கேட்கிறாருங்க. என்ன தகுதி இருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு புல்பிட்ல ஏறதுக்கு? இன்னைக்கு எந்தெந்த நாடுகளில ராஜாக்களுக்கு பின்னாடி சபை போகிறதோ அந்த நாடுகளில் சபை உருப்படாது. ராஜா தான் சபையை தேடி வரணும். எல்லா நாட்டிலையும் அதான், அதுதான் தீர்மானம். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? சபைக்குள்ள அருவருப்பு. அந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க. ஆண்டவர் எதெல்லாம் அருவருப்புங்கிறாரோ அத்தனை அருவருப்பு இன்னைக்கு இருக்கு சபைக்குள்ள. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அந்த 8ஆம் அதிகாரத்தில் என்னென்ன அருவருப்பு இருக்கு? 2615 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்ற எல்லா அருவருப்பும் இன்னைக்கு எங்க இருக்கு?
திருச்சபைக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய சபையில கர்த்தர் இல்லை. சபைக்குள்ள கர்த்தர் கிடையாது. அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சபையில ஆவியும் இல்ல, அனலும் இல்ல. கதறான், ஆவியானவரை வாரும், ஆவியானவரை வாரும். ஏன் கதற? எதுக்கியா கதற? நீ வந்து நின்னா ஆவியானவர் வரணும், உனக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருக்கணும். சாலமோன் கதறல, சாலமோன் போய் நின்னா தேவன் வந்தார் அங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சபையில உட்காந்துக்கிட்டு வர்ஷிப் லீடர் சொல்றாரு, பாவமா இருக்கு. சில வர்ஷிப் லீடர்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். ஏன்னா பின்னாடி உட்காந்துருப்பேனா, அவர் முன்னாடி இருந்து சொல்லுவார், அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஏன் ஓ அப்பாவை நீ அப்பான்னு ஏன் கோப்படுறதுக்கு அவன் சொல்லணும், நீ கூப்பிட மாட்டேன்? உனக்கு தெரியாது உங்க அப்பா அப்பான்னு கூப்பிடணும்னு? இன்னும் உரத்த சத்தமா கூப்பிடுங்க. ஏன்? இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பினால் ராஜாவை குறித்த கவி தானாய் வரும். இன்னைக்கு இருதயத்திலும் தேவன் இல்ல, சபைக்குள்ளேயும் தேவனும் இல்ல. நீங்க சபை சடங்காச்சாரமான இடமா மாறிட்டு இருக்கு. அதனால கர்த்தர் எங்க இல்ல? சபையில இல்ல. கர்த்தர் சபை விட்டு போனார்னா சபை இருக்காது, அவ்வளவுதான். கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் சபை இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, மனம் திரும்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துருவார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒழுக்கமா சபை இல்லைன்னா அங்க இருக்கிற உண்மையான ஊழியக்காரனை கர்த்தர் எடுத்துருவார். ஊழியக்காரன் உள்ள இருந்து போனா சபை முடிஞ்சிச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபைக்குள்ளனா வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. இன்னைக்கு எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அருவருப்பு. அதுவும் கிறிஸ்தவன் தான் இப்போ புதுசா ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஒரு புது பரிசுத்தம் கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கேட்கறான்? சினிமா பார்த்தா தானே தப்பு, சீரியல் பார்த்தா தப்பா கேட்கறான் பாருங்க. சீரியல் பார்த்தா தப்பா? நாங்க என்ன பண்றோம்? நம்ம குடும்பத்தில் நடக்கத்தானே எடுக்கிறாங்க. அது எல்லாமே குடும்ப கதை தானே. நானே சொல்றேன்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கத்தான் அவன் எடுக்கல. அவன் என்ன எடுக்கிறானோ அதான் குடும்பத்தில் நடக்குது. ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை வீட்டில் போட்டீங்கன்னா தேவ பிரசன்னம் வரும். சீரியலை போட்டீங்கன்னா சீரியல் பிரசன்னம் வரும். சீரியல்ல என்ன வருது? அவளை கொல்லாம விட மாட்டேன், அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன், அதானே வருது. உன் குடும்பம் ஏன் பிரியுது? காரணம் அதான். இதுல வந்து வேற பாஸ்டர் கிட்ட சொல்றீங்க, தசமா காணிக்கலாம் கரெக்டா தான் கொடுக்குறேன், என் வீட்டுல நிம்மதியே இல்லை, தசமா காணிக்க சபையில கொடுத்துட்டு வீட்டுல சீரியல்ல போட்டிருக்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. எல்லா வித அருவருப்பு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு கொண்டாந்துகிட்டு இருக்கிறான். அதனால எப்ப சபையில தேவன் இல்லையோ அங்கே சபை இல்லாமல் போகும். எப்ப சபையில தேவன் இல்லையோ அங்க நல்ல ஊழியக்காரன் இருக்க மாட்டான். இன்னைக்கு கடைசி காலம், நிறைய சபைகள்ல யாரும் இல்ல, கர்த்தர் இல்ல.